கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். அந்த பரிசேயன் ஆயக்காரன் அவர்களோட ஜெபத்தை நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கொஞ்சம் பார்த்தோம். அவங்க ஜெபத்திலிருந்து இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்குது. லூக்கா 18:11. பரிசேயன் நின்று. ஒரு பரிசேயன் நின்று ஜெபம் செய்வது என்பது சாதாரணம்தான். ஆனால் தேவாலயத்துக்கு போகும் மனிதர்கள் பல விதங்களிலே தங்களுடைய உடலை ஒடுக்கி கூட முழங்கால் படிட்டு தரையோடு தன் நெற்றிப்பட அல்லது அவங்க தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தும் விதமாக ஜெபம் செய்யலாம். உதாரணத்துக்கு ஜெபம் செய்கிற அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, அதை சிலர் தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கூட சபை கூடி வரும் பொழுது கர்த்தருடைய பந்தி சமயத்திலேயோ அல்லது முதல் ஜெபம் கடைசி ஜெபம் அவங்களா பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. சில விசுவாசிகள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா உட்காருவாங்க. சிலர் கரங்களை உயர்த்தி ஜெபம் செய்வாங்க. சிலர் கரங்களை கூப்பி கொண்டு ஜெபம் செய்வாங்க. இந்த மாதிரி பல விதமாக தன் உடலை மனிதன் ஜெபம் செய்வதற்காக பொசிஷன் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இவன் நின்று ஜெபம் செய்தான் என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8:22. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்துக்கு நேராய் தன் கைகளை விரித்து. ரொம்ப அழகாக இருக்கும் உண்மையிலேயே. வானத்தை நோக்கி நம் கண்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ணுறதுன்றது உண்மையிலேயே நம்முடைய மனசையும் மேல் நோக்கி தேவனே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல பொசிஷன் தான். முழங்கால் படியிடலாம். நம்ம வீடுகளில் குடும்பமாக ஜெபம் பண்ணும் பொழுது எல்லாரும் உட்காருவோம். ஜெபிக்கிற சமயத்தில் முட்டி போடலாம். சிலர் அரை முட்டி பாதி முட்டியெல்லாம் போடுவாங்க. அவங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்குது அதை பொறுத்து இருக்கலாம். சிலர் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க ஜெபம் பண்ணுறதுக்கான இந்த பொசிஷனை பற்றியெல்லாம் திங்க் பண்ணவே மாட்டாங்க. அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஒருவேளை நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம் மனதுக்குள்ளே தீர்மானிக்கிற மாதிரி எப்படி வேணாலும் நாம் தேவனை நோக்கி ஜெபம் செய்யலாம். இந்த மனுஷன் நின்று, இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் இந்த இடத்துல குறிப்பிட்டதுனால நம்ம அதை பார்க்கிறோம். இந்த 11ஆம் வசனத்தில் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். தேவனை ஸ்தோத்தரித்தல் இது ரொம்ப நல்ல விஷயந்தான். தேவனை ஸ்தோத்தரிப்பது என்பது ஜெபிக்கிறதற்கான ஆரம்பமாகவும் ரொம்ப தகுதியானதாகவும் இருக்கிறது. எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எல்லாவற்றையும் விண்ணப்பங்களையோ அல்லது உங்கள் கவலைகளையோ எல்லாத்தையும் தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலால் தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார். அப்போது ஸ்தோத்தரித்தல் என்பது ஒரு நல்ல ஆட்டிடியூட் தான். அந்த பரிசேயன்கிட்ட அவர் ஸ்தோத்தரித்தார் என்று பார்க்குறோம் இல்லையா, அது வரைக்கும் சரிதான். ஆனால் என்ன சொல்லி ஸ்தோத்தரித்தார்? நான் ஏற்கனவே சொன்ன யூதர்கள் தாங்கள் ஆணாக இருப்பதற்காக பெண்ணாக இல்லை என்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவாங்களாம். கூடுதலாக என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தான் ஒரு அடிமை இல்லை, தான் ஒரு புறஜாதியான் இல்லை, தான் ஒரு ஆண்மகனாக இருக்கிறேன், நான் ஒரு பெண்ணாகவும் இல்லை, இப்படி ஒரு 3 முக்கியமான விஷயங்களை சொல்லி தேவனை அவர்கள் தினமும் ஸ்தோத்தரிப்பாங்களாம். ஏன்னா புறஜாதியானாக இருந்தால் தேவனுக்கு புறம்பே இருப்பார்கள். அடிமையாக இருந்தால் தேவனை அல்லது விடுதலையோடு கூட தொழுது கொள்ள முடியாத ஒரு நிலைமையாக கூட இருக்கலாம். அல்லது இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கிறதுன்றது ஒரு சிறுமையான ஒரு வாழ்க்கை தானே. நான் அப்படி இல்லை, அதுக்காக தேவனே உமக்கு நன்றி. சில நேரங்களில் கிறிஸ்தவர்களாகி நாம் கூட அந்த ஏழ்மையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, பசியும் பஞ்சமாக இருக்கிற, தெருவில் இருக்கிற அப்படிப்பட்டவர்களைப் போல நான் இல்லாமல் இந்த வசதி இந்த நன்மையெல்லாம் தேவனே எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறது உண்டு, அப்படி நினைக்கிறதும் உண்டு. இந்த ஒப்பிட்டு ஜெபம் செய்கிற விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இந்த ஓமை அவர் சொன்னதனோட நோக்கம் என்ன? தங்களை நீதிமான்களாக நம்பி பிறரை அற்பமாக எண்ணுகிற ஒரு ஜெபம். அதுதான் இந்த பரிசேயனோட ஜெபம். இன்னொன்று, இவர் எப்படி ஜெபம் பண்ணார்? பரிசேயனாகிய என்னோடு இருக்கும் சக தோழல்களை விட அப்படின்னு சொல்லலை. அதோ நிற்கிற அந்த ஆயக்காரன்னு சொல்கிறார்.
அப்போது நம்ம பொதுவாகவே நம்ம புத்தி எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்மளோட ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவர்களை தான் ஒப்பிட்டு பார்க்குறோம். ஏன் நமக்கு மேலே இன்னும் நீதிமானாக இன்னும் பரிசுத்தமானாக இருக்கிறவரை ஒப்பிட்டு இந்த மனுஷன் ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல, நான் அந்த அளவுக்கு இல்லை, நான் ஆபிரகாமை போல இல்லை, நான் நோவாவை போல இல்லை, நான் ஒரு யோபுவை போல இல்லை, அப்படி சொல்லியிருக்கலாமில்ல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு கீழாக இருக்கிறவனை சொல்லி தன்னை மேன்மையாக, தன்னை உயர்த்தி, தன் மீது ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனை போல அவர் மேல ரொம்ப நம்பிக்கை அவருக்கு. தான் இவ்வளவு சரியாக இருக்கிறேன், நான் இவ்வளவு நீதியாக நடக்கிறேன், நான் இவ்வளவாக தசமபாகம் கொடுக்கிறேன், எல்லாவற்றிலும் கொடுக்கிறேன், கொத்தமல்லி புதினா கீரை இதிலெல்லாம் கூட கொடுத்துருவாங்களாம். அவ்வளவு பர்ஃபெக்டாக துல்லியமாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஒரு பரிசேயன் என்று தான் சொல்வதில் அவனுக்கு ஒரு பெருமிதம் இருந்தது, பெருமை இருந்தது. அதை சொல்லும்போது அற்பமாக அந்த ஆயக்காரனை எண்ணி சொல்லி சொன்னது இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் ஆண்டவர் நமக்கு காமிக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? 13ஆம் வசனம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். இவ்வளவுதான் இவரோட ஜெபம். இவர் தேவனை நோக்கியும் பார்த்தார், தன்னையும் பார்த்தார். அந்த மனுஷன் தேவனை நோக்கி ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னார், தன்னையும் பார்த்தார். ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் தெரியுது. ஆனால் தன்னை பார்த்த பரிசேயன் தன் சுயத்தின் பெருமையை பார்த்தான், மற்றவனை அற்பமாக்கி தன்னை உயர்த்தி பார்த்தான். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குது? பொதுவாக நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? அந்த ஜெபத்தில் அந்த அளவை பார்த்தீங்கன்னா, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், ஒரே லைன் தான். அங்கே அவர் 4-5 லைன் ஜெபம் பண்ணார். இப்போது மனிதர்கள் என்ன விரும்புகிறாங்க? சகோதரர்கள் சபையில் பொதுவாக ஜெபம் பண்ணும் பொழுது என்ன விரும்புகிறாங்க? நீண்ட ஜெபம் செய்வதை விரும்புகிறாங்க. என்ன நினச்சிக்கிறாங்க? நீண்ட ஜெபம் செய்தால் தாங்கள் ரொம்ப பெரிய பக்திமான்கள். பாருங்கள், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன் பாருங்கள். ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும், தங்களுடைய வீட்டிலேருந்து தெருவிலேருந்து அந்த ஊர் உலகம் வரைக்கும் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. என்ன, அவங்களுக்கு ஒரு விஷயம், நீண்ட ஜெபம் பண்ணால் நம்ம ரொம்ப பெரிய விசுவாசி, நம்ம பெரிய பக்திமான்கள் என்று எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி, இதை பைபிள் மென்ஷன் பண்ணியிருக்கா? மத்திய 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 7ஆம் வசனம், அன்றி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இப்படியும் ஒரு தாட் இருக்கான் அவங்களுக்கெல்லாம். பெரிய ஜெபம் பண்ணால் தேவன் அதை கேட்டுருவார், ஏன்னா அவ்வளோ பெரிய ஜெபம் பண்ணுறதுனால தேவன் அதை கவனித்து உடனே பதில் கொடுத்துருவார். அதிக வசனிப்பு. சிலர் தங்களுடைய புலமையை, மொழி புலமையை, வேத அறிவை பாருங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ விஷயங்களை உள்ளே போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுற விஷயத்தில் தகப்பனோடு பேசுகிற அதில் வர்ணனையும் சாதுரியமும் சாமர்த்தியமும் தேவைப்படாதில்ல. அப்போது நாம் சுற்றி இருக்கிற மனிதர்கள் கேட்பதற்காக ஜெபிக்கிறோமா? அந்த ஒரு தாட் இருக்கணும் தான். மனிதர்களும் இதை கேட்டுட்ருக்காங்களே அப்படின்றதுனால நாம் பொதுவான ஜெபம் செய்யும் பொழுது கவனமாக செய்யணும். எதுக்காக நம்ம பண்ணுறோன்றதில் கவனமாக, எந்த இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே நாம் கவனித்து செய்யணும் தான். அதனால தான் நம்ம தொழுகையில் இப்படி சொல்கிறது உண்டு. ஆரம்பத்தில் ஸ்தோத்திர ஜெபம் செய்யுங்கள், இறுதியில் விண்ணப்ப ஜெபம் செய்யுங்கள். ஒரு தொழுகையோட ஆரம்பம் எண்டே இப்படி இருக்கணும். நடுவில் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஆயத்தம் ஆகும்படியான ஒரு ஜெபம் செய்யுங்க. இது ஒரு பொது ஒழுங்குக்காக நம்ம சொல்கிறது உண்டு. தனிப்பட்ட வீடுகளிலே நாம் ஜெபம் செய்யும் பொழுது, தனி ஜெபம் செய்யும் பொழுது, குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது நமக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அதில் நாம் என்ன நோக்கம் வச்சுருக்கோம்? நம்முடைய ஜெபத்தின் நோக்கத்தை தேவன் பார்ப்பாரே. ஏன்னா வசனம் சொல்லுது, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சொல்வதற்கு முன்னாலேயே, வாயிலே சொல் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தேவன் அதை அறிந்திருக்கிறார்னு பார்க்குறோம் இல்லையா. இவன் நின்று எல்லாரும் பார்க்க கவனிக்கிற மாதிரியான ஒரு இடத்துல அவன் நின்று ஜெபம் செய்திருப்பான். ஆனால் ஆயக்காரன்னு சொல்லும்போது அவன் தூரத்தில், யாரும் தன்னெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் அவனுக்கு இல்லை. அவன் மார்பில் அடித்து கொண்டான்.
வானத்தை நோக்கி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை பார்க்க கூட துணியாமல் தன்னை தலைகுனிந்து தாழ்த்தி தன்னை பாவி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தானாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் ஸ்தோத்தரித்தான். பரிசேயன் இவன் அப்படி ஸ்தோத்தரிச்ச மாதிரி கூட தெரியல. தான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு கிருபையாயிரும்னு மட்டும்தான் கேட்டான். அதுக்கு எண்ட் என்ன? ஆண்டவர் என்ன முடிவு சொன்னார்? இவன் நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு போனான். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபத்தில் நாம் என்னென்ன பேசுகிறோம், எதை சொல்லுகிறோம், அதை கேட்பவர்கள் மெச்சுவதற்காக அல்லது ஒரு சுய பெருமைக்காக அல்லது நம்மை யார் என்று காண்பிப்பதற்காக இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோமா? பல நேரம் பண்ணுறோம். நாம் ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளே சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்து நம்மை நாம் சுய மதிப்பை பேசுவதற்காக நம்முடைய ஜெபத்தை பயன்படுத்துகிறோம். இதில் நாம் மற்றவங்களையும் ஒப்பிட்டு இதோ நேரப்படி நான் வரும்படி கிருபை செய்தீர் அப்படின்னா என்ன, தாமதமாக வந்தவங்கள சொல்லுவோம். சில நேரத்தில் அப்படி பண்ணுறாங்க. மற்றவருடைய தவறுகளை, மற்றவருடைய அவிசுவாசங்களை அப்படி நாங்கள் இல்லை, அதனாலே தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்வாங்க. அப்படி சொல்லும்போது அதை கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. நீங்கள் அதை மறுபரிசீலனை பண்ணி பாருங்கள். நம்ம ஒப்பிட்டு ஏதாவதும் பண்ணுறோமா? இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி ஏதாவது நம்ம தவறாக ஏதாவது பண்ணிடுறோமா? சிந்திக்கணும். இந்த பரிசேயன் செய்வதையெல்லாம் சரியாக செய்தார் தான். அவர் என்ன செய்தாரோ அந்த உண்மையை தான் சொன்னார். அதில் ஒரு பாட்டு சரின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் சரியானதை, நமக்கு கட்டளையிட்டதை அல்லது பிரமாணத்தின்படி நாம் அதை நிறைவேற்றினாலும் கூட என்ன சொல்லணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு லூக்கா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். பார்த்தீங்களா? அப்போ நான் உபவாசம் இருந்தேன், வாரத்துக்கு 2 நாள் இருப்பேன், நான் இவனை மாதிரி கிடையாது. அப்போது நாம் அந்த விஷயத்தை செய்ததை சொல்கிறோம்ன்றது கரெக்டு தான். ஆனால் நம் பெருமையை சொன்னோம். அப்போது இந்த ஆயக்காரனோட ஜெபத்திலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கலான்னா, ஒரு தாழ்மையான வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பது என்றைக்குமே சேஃப் தான். தானியேல் ஒரு ஜெபம் பண்ணார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 4 முதல், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அப்படியே அந்த ஜெபத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கீழே தன்னை தாழ்த்துறார். தன்னை பாவத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சென்ற ஒருவனாகவும் தன் ஜனத்தையும் அவர் தாழ்த்தி அங்கே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறார். பெருமையான ஒரு ஜெபம் அல்லது பெருமையான எண்ணமானது ஒருவனை தாழ்த்திடும், சிறுமைப்படுத்திடும். தேவனிடத்திலிருந்து அவனுக்கான பதில் ஆசீர்வாதமாக வரப்போறதில்லை. அந்த பரிசேயன் சொன்னது உண்மை. ஆனால் அவன் ஒப்பிட்டு பிறனை அற்பமாக்கி சொன்னதை தேவன் மொத்தமாக அவன் ஜெபத்தை கேன்சல் பண்ணிட்டார். அவன் நீதிமான ஆக முடியவே இல்லை. ஆனால் இந்த ஆயக்காரனோ என்மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், இவ்வளவுதான். ஆனால் இவனுடைய தாழ்மைக்கான பதில் என்ன? இவன் நீதிமானாக்கப்பட்டான், சமாதானத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு போனான். நம்முடைய ஜெபத்தில் நாம் தாழ்மையை வெளிப்படுத்துகிறோமா அல்லது நம்முடைய சுயத்தின் மேலே நம்பிக்கை வச்சு பேசுகிறோமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. உன் சுய புத்தியின் மேலே அந்த பரிசேயன் தன் சுய மதிப்பீட்டை, தான் என்னவெல்லாம் செய்கிறானோ அதை சொல்லி செய்யாதவர்களை அவன் ஒப்பிட்டு பேசினான், ஜெபித்தான். நாம் கூட பேச்சு வழக்கில் கூட நான்லாம் அப்படி இல்லை, நான் அவ்வளோ மோசமாக இல்லை, நான் அவங்கள மாதிரிலாம் இல்லை. அப்போது தான் தேவபக்தியாக நடக்கிறத மற்றவர்களை ஒப்பிட்டு பேசுகிற வழக்கம் இருக்குமானால் தேவன் அதை அருவருக்கிறார். தேவன் அதை பார்த்து நம்மை பாராட்டு போகிறதில்லை. நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை கூட பெறாமல் போயிடுவோம், இவ்வளவு நல்லதும் பண்ணி, இவ்வளவு சரியாக நடந்தும் கூட. பரிசேயன் ஆயக்காரன், அந்த ஜெபம் பதிவு செய்யப்பட்டது. அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? தாழ்மையாக நம்மை தாழ்த்தி ஜெபிப்பது நல்லது. நாம் எம்மாத்திரம்
தேவனே என் மேல் கிருபையாயிரும். ஏன்னா வசனம் சொல்லுதில்லை, ஒருவனும் நீதிமான் இல்லை. இந்த பூமியிலே மனிதர்கள் ஒருவனும் நீதிமான் இல்லை. நாம நீதிமான் கிடையாது. இயேசுவின் இரத்தத்தாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம். நாம நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவினால் நாம் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டோம். இது நமக்கு புரியணும். அந்த பரிசேயன் தன்னை ஒரு நிறைவான, ஒரு பூரணமான ஒருவனை போல சிந்திச்சிருக்கிறான். ஆயக்காரனை முற்றிலும் குறைவானவனாக சிந்திச்சிருக்கிறான். தன்னை ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்ற அளவுக்கு அவன் பேசுகிறான். ஆனால் ஆயக்காரனை அவன் எதுக்குமே தகுதியற்றவன் என்பதை போலவும் அவன் நினைத்து சொல்லியிருக்கிறான். நாமோ பொதுவாகவே நம்முடைய மனசில் பிறரை அற்பமாக எண்ணுவோமானால் தேவன் அதை கவனிப்பார். நம்மை உயர்வாக்குவதற்காக பிறரை அற்பமாக சொல்லுகிற வழக்கம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் தயவுசெய்து சிந்திப்போம். நாம் நினைக்கிறதுலையோ அல்லது மற்றவங்ககிட்ட பேசுகிறதுலையோ அல்லது நாம் ஜெபிக்கிறதுலையோ பிறரை அற்பமாக்கி நம்மை உயர்த்துகிற வழக்கம் இருக்கிறதா? கூடாது. நம்முடைய ஜெபமானது நம்முடைய சுய விளம்பரமாக இருக்கிறதா? கூடாது. நம்முடைய ஜெபமானது நம்மை தாழ்த்துவதாக, தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்பதாக, அர்ப்பணிக்கிறதாக இருக்கணும். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இந்த ஆயக்காரன் கேட்டதே கிருபை தான். அப்போ தேவனுடைய கிருபையை கேட்கிற தாழ்மை நமக்கு இருந்தால் போதும். அதிக வசனிப்பு, அதிக நீண்ட ஜெபம் அப்படி தேவையே இல்லை. சுருக்கமாக அந்தந்த சமயத்துக்கு ஏற்றாற் போல அதை தேவனிடத்திலே சொல்லி தெரிவித்து விசுவாசத்தோடு நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் வேண்டிக் கொள்வது என்றைக்குமே சிறந்ததாக இருக்க முடியும். நம்முடைய ஜெபத்தை நாம் சரி செய்யணும். நாம் ஒருவேளை பழக்கப்பட்டிருக்கலாம். நம்ம இருக்கிற சூழ்நிலையிலே நம்ம என்னெல்லாம் காதில் கேட்டோமோ அதே மாதிரி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் வழக்கம் நமக்கு வந்திருக்கலாம். இந்த பாடத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளணும். தன்னை உயர்த்துவதற்காக பிறனை அற்பமாக எண்ணின அந்த மனோபாவம் நமக்கு கூடாது. இவ்வளவுதான். சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நம்முடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். அந்த வார்த்தைகள் மட்டுமே எங்களுக்குள் வந்து எங்களை சுத்தமாக்கட்டும், உமக்கு பிரியமாக்கட்டும். தகப்பனே, நாங்கள் எங்களை உயர்த்தி பேச விரும்புகிறோம். மற்றவர்கள் எங்களை உயர்த்தி பேச வேண்டுமென்றே எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதற்காக மற்றவர்களை, எங்களோடு இருப்பவர்களை தகப்பனே நாங்கள் தாழ்த்தி குறைவாக அற்பமாக எண்ணி பேசுகிறோம், நினைக்கிறோம், நடக்கிறோம். எங்களை மன்னின் தகப்பனே. இவ்விதமான பாவத்தை செய்யாதபடிக்கு எங்களை தடுத்து நடத்தும். புத்தி ஞானம் தாரும், தெளிவு தாரும். இதோ எங்கள் பாவத்தை நிமித்தம் எங்களை மன்னியும், எங்கள் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.